சுண்டைக்காய் சுண்டைக்காய் கறிக்குழம்பு சுவையில் சுண்டைக்காய் தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்லாங்க. சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கறிக்குழம்பு சுவையில் சுண்டைக்காய் சுண்டைக்காயை புளி ஊற்றி வைப்பாங்க. ஆனால் இதே நாம் கறிக்குழம்பு சுவையில் மட்டன் குழம்பு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே செய்யலாங்க. பாருங்கள், இது தோசைக்கு அருமையாக இருக்கும். கசப்பு இருக்காது, சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக அதை இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுங்க கறிக்குழம்பு சுவையில் செய்தால் சூப்பராக ஒரு கப்பு சுண்டைக்காய் கூட நம்ம போட்டு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். பாருங்கள், உடம்புக்கு நல்லது. இப்போ என்னால் சாப்பிட்டு ஃபோனை கூட ஆஃப் பண்ண முடியல.